గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద లక్ష్మీ నాయక గోవింద తిరుమలై వాస గోవింద. இன்டராக்டிவ் பிரேக் செஷன். இந்த நேரத்தில் வந்து டான்சர்ஸ் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண அந்த 5 டான்சர்ஸையும் மேலே அழைக்கிறோம். டான்சர்ஸ் ஒரு தரம் டான்சர்ஸ் மேலே அழைக்கிறோம். தயவுசெய்து அந்த 5 டான்சர்ஸும் ப்ளீஸ் பி ரெடி. அவங்கள ஹானர் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. பிஃபோர் வி கெட் டு தி ஷோ ஃபார் திஸ் ஈவினிங். The dancers are honor பண்றதுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க. வெல்கம் வெல்கம். If you're spotting others in the corridor, we can slowly get started. அப்படியே உங்களுடைய friends கிட்டயும் சொன்னீங்கன்னா we can slowly get started. நேரம் இப்பொழுது 5:57. Dancers மேடைக்கு வரலாம். சிங்கர்ஸ் ரமணி, சுரேஷ் and ஹரி இருந்தீங்கன்னா நீங்களும் நெக்ஸ்ட் யூ வில் பி இன்வைட்டட். ஸோ ப்ளீஸ் இஃப் யூ குட் பி ரெடி. ஸோ இந்த வெல்கம் பேக் வாங்க. ரெஃப்ரெஷ்டாக வந்தீங்கன்னு நம்புகிறோம். We'll get started exactly in 5 minutes. Dancers வந்துட்டாங்க நினைக்கிறேன். காஃபி நல்லா இருக்கு, உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. Thank you. Yes. So the dancers ஆனர் பண்றது ஸோ எங்களை ஹானர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் பர்சனலைஸ்டு ஒரு கப்பல் கூப்பிடுறோம். கவிஞர் கண்ணதாசன் அவரோட கிராண்ட் சன் சரவணன் அண்ட் அபிராமி நம்மளோட இருக்காங்க. செலிப்ரேட்டிங் டிரெக்ட்லி தி பிளட் லைன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். நார்த் அமெரிக்காவில் 101வது நிகழ்ச்சி. நம்ம கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏதாவது ஃபீட்பேக் வாங்க விட மாட்டோம். வாட் டு யூ திங்க்? இந்த ஷோ நான் பார்த்துருக்கேன். நான் ஃபுல்லாக 100 எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன்னு சொல்லுவேன். பட் ஆனால் அட்லீஸ்ட் 70 to 80 எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ இட் இஸ் அ வெரி நைஸ் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் நல்லா தட்ஸ் அ வெரி குட் திங். வேறு ஏதாவது கேள்விகள் கேட்கணுமா சரவணன் சார்? நீங்களே இந்த மாதிரிலாம் எழுதுவீங்களா? மைக் பட் ரசிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவர் ஒருத்தர் தான் கண்ணதாசன். நம்மளோட ஹீரோ ஆஃப் த டே இசைக்கவி ரமணன் வாங்க சார். நீங்க எல்லாரும் எப்படி சார்? ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் இசைக்கவி ரமணன் அவர்கள். I'm going to request Ramanan sir to honor Saravanan at this time. Please put your hands together for Saravanan and Abhiram. மகிழ்ச்சியான தருணம். கவியரசருடைய விழாவில் வந்து அவர்களுடைய கிராண்ட் சனே இங்கே வந்திருக்கிறப்பது எவ்வளவோ நமக்கு கொடுப்பினே இருக்கணும் இல்லையா? மிகப்பெரிய கரகோஷத்தை தான் அவருடைய வரவேற்பு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். லக்கியே அவங்க வந்து யூனிவர்சிட்டி எடுக்கிறது ரொம்ப வசதியாக போச்சு. லைட்டிங் எல்லாம் போட வேண்டியதெல்லாம் எல்லாம் போச்சு.
Thank you so much and keep participating in கவியரசருடைய நிகழ்ச்சிகள்ல. ஏன்னா இதுதான் முதல் நிகழ்ச்சி இந்த அமெரிக்காவில். அவருடைய நிகழ்ச்சி வந்து போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், உங்க கிராண்ட் சில்ட்ரன் அதுக்கப்புறம் கூட போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? யாராவது? ரொம்ப நன்றி இந்த ஷோவை கனெக்ட் பண்ணி நீங்கள் திரும்பவும் கண்ணதாசன் புகழை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கப்ப லைக் எங்க அப்பா எதுவுமே கேட்கல. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காங்க, எங்க வேலை பார்க்குறாங்க. கவிஞர் ஐயா வீட்டுல பேரன், இதை விட உனக்கு வேற எந்த ஒரு பெருமையுமே தேவையில்லை, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. சார் வந்து எப்பவுமே என்னோட வாழ்த்திட்டே தான் இருப்பாரு. அதனால நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் நல்லா தான் இருப்பீங்க. கவியரசனுடைய ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க. ஸோ டெஃபினட்டாக அவருடைய புகழை எப்பொழுது பாடுற மாதிரி அவருடைய குடும்பமும் நல்லா தலை தோங்கி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரெண்டு பேரும் இருந்து நம்மளுடைய நடனம் ஆடிய நம்மளுடைய பரதநாட்டிய கலைஞர்கள் எல்லாரையும் ஆசைப்பட்டு ஹானர் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆன் தட் நோட், நம்மளோட பரதநாட்டம் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு ஆடின அந்த நியூ ஜெர்சி லோக்கல் ஆர்டிஸ்ட் தீபா மகாதேவன் வாங்க வேலைக்கு வருவோம். தீபா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். They added so much energy and aspect to celebrating Kannadasan, yeah, dance மூலியமா. So thank you so much, Deepa. Can I call upon Jayalakshmi? Jaya? Thank you, Jaya. Can I call upon Mari Chandra, dancer Mari Chandra? Thank you so much for being with us today. Srimati Pavitra. Thank you for being with us. Srimati Shreya. Shreya, thank you for being with us. Adayoti, thank you so much, dancers. Once again, presented some fantastic renditions today. Adai தொடர்ந்து இன்னைக்கு ரமணி ராகவன், சுரேஷ் and ஹரி நம்மள இந்த ஷோவை டேக் ஆஃப் பண்ணதே அவங்களோட குரல் அண்ட் பாடல் மூலியமா தான். ஸோ கேன் வி இன்வைட் ரமணி ஆன் டு தி ஸ்டேஜ். சுரேஷ் இல்லை, we will make sure we send that across to him. ஹரி இருக்கீங்களா? All right, thank you so much. Let me welcome Ramya, our fabulous MC. Please come. நான் கவியரசருடைய நிகழ்ச்சியை வந்து 25 வாரங்கள் இங்கே பண்ணனப்போ நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு எங்கெங்கே இருந்தெல்லாம் சில பேர் வந்து ஃபேன்ஸ் ஆகிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே நிமிஷம் உட்காருங்க ப்ளீஸ். நீங்கள் நான் உங்கள் தாத்தாவை பற்றி தான் பெருமையாக சொல்லணும். சரி, கவியரசர் மூலமாக எனக்கு கிடைத்த நண்பர்கள்ங்கிறதுனால சொல்ல வரேன். நானும் ஆனந்தி, எங்களுக்கு அவங்க தெரியும், அவங்க எல்லாருக்கும். நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் போய் ஒரு 8 o'clock வந்து காலையில் இறங்க போகிறோம். காரை விட்டு காலை எடுத்து கீழே கூட விற்கல. ஒருத்தர் திடீர்னு வந்து நீங்கள் தேவி நாகப்பன் மேடம் யாரும் நமக்கு இந்த ஊரில் யாருமே தெரியாது. சேரக்கடைக்காரங்களுக்காக நீங்கள் தெரியாது, யாரும் தெரியாது. உங்களோட நிகழ்ச்சி நான் எவ்வளோ பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு. அப்படிங்க, ரொம்ப சந்தோஷம். கவியரசர்னாலதான் கவியரசருடைய புகழை நீ பார்ப்பதுனால நான் வந்து உன்னோட ஃபேன் ஆகிட்டேன். இப்போ வந்து நீ இப்போ போக முடியாது, நீ ரொம்ப கூட்டா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க,
நீங்க போயிட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு டிஎம்பி தரிசனம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி என்னையும் ஆனந்தியையும் திருப்பி ஒரு ஆப்பனார் கழிச்சு வர சொல்லி உங்க தாத்தாவோட புண்ணியத்தால எங்களுக்கு ஒரு அன்னைக்கு பயங்கரமான ஒரு ஆடி வெள்ளி கூட்டம். ஸோ அந்த மாதிரி நடந்தது. டெல்லி ஏர்போர்ட்ல எனக்கு யாருமே தெரியாத ஒருத்தர் பக்கத்துல வந்து ஃபிளைட்ல வந்து டெல்லியிலேருந்து சென்னை வரும்போது வந்து உட்கார்ந்தாரு. ரொம்ப நேரம் என்னையும் மறைச்சு பார்த்துட்டே இருந்தாரு. ஐயோ யாரும் தெரியலையே அப்படின்னு வச்சுக்கிட்டு. அப்புறம் வந்து நீங்க கோல்டன் வெள்ளி ஃபேன் தேவிதா? அப்புறம் ஆமா, உங்களோட கவியரசர் நிகழ்ச்சியை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ கவியரசர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து எனக்கு நான் ஒரு சாதாரண ஆளு. அப்படி பார்த்தீங்கன்னா இசைக்கவி ரமணன் அவர்களுக்குலாம் எவ்வளோ பேர் எத்தனை ஃபேன்ஸ். ஆக்சுவலி அவர் கலைமாமணி ஐ திங்க் இந்த 100 எபிசோட் நடந்துட்டு இருந்தப்ப தான் இத்தனை அவரை நாட்டுறோம் கலைமாமணி கிடைச்சது. ஸோ கவியரசர் வந்து அவர் 40 வருஷம் இறந்து போனதுக்கு நம்முடன் இல்லை என்றால் கூட அவர் நான் நிரந்தரமானவன் என்றும் அழிவதில்லை அப்படிங்கிற அவருடைய பொன்னான வரிகளுக்கு எப்ப அவர் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பம் மட்டும் இல்லை, அவருடைய ரசிகர்கள் கூட பெரிய அளவில் உயர்த்தி கொண்டே போயிட்டார். அதை தான் நான் இங்கே சொல்ல விருப்பப்பட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு அஃப்கோர்ஸ் இசைக்கவி ரமணன் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி கேட்டு தான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப அவரோட எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு போயிடலாம். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ரசிகர்கள் இல்லைன்னா எந்த நிகழ்ச்சியுமே நடத்த முடியாது. எப்போவுமே நியூ ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் தி பெஸ்ட் ஆடியன்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம வந்து நிறைய நிகழ்ச்சி நடக்கிறப்ப நம்ம சில இடங்கள்லாம் பார்த்தா அப்படியே எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட் மோகன் தான் சொல்லுவாரு, ஒரு பெரிய காமெடி நடந்துட்டு இருந்தா கூட அவன் அது காமெடியாங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். பட் நியூ ஜெர்சியை பொறுத்தவரைக்கும் இங்க வந்து அவங்களும் ஆடுவாங்க, பாடுவாங்க, கொண்டாடுவாங்க, விசில் அடிப்பாங்க. ஸோ அதனால இந்த நெக்ஸ்ட் 2 hours இஸ் கோயிங் டு பி பவர் பேக்ட் ப்ரோக்ராமாக இருக்கும். இது முதல் நிகழ்ச்சி மட்டும்தான். அமெரிக்காவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் கவியரசருடைய இந்த காலங்களில் அவன் வசந்தம் நிகழ்ச்சி தொடர்ந்து பயணிக்க போகின்றது. ஐம் ஷூர் இசைக்கவி ரமணன் அவர்கள் வந்து அதை பற்றி பேசினா இன்னும் நல்லா இருக்கும் என்னை விட. இப்போ வந்து எனக்கு இருக்கிற ஒரு 3 ரசிகர்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து கொரோனா காலத்தில் வந்து பயங்கரமாக வந்து என்ன பண்ணுறது, ரொம்ப தலையை பிச்சுட்டு உட்காந்துருந்த டைமில் தான் ஆரம்பிச்சது வந்து இதை வந்து திருப்பி டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜூமில். அப்போது என்னுடைய ரசிகர்கள் 3 பேர் வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க 3 பேரை மட்டும் இங்கே கூப்பிட்டு அவங்க கையால் ஒரு ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சுஷிலா சந்திரசேகர், ப்ளீஸ் கம். கலா கங்காதரன் இருக்கீங்களா? கரெக்டரில் இருக்காங்களா? கலா கங்காதரன் தெரியலையே. சுபா பரமார் அவங்களுடைய அம்மா இருக்கீங்களா? இங்க இருக்கீங்களா? எங்க இருக்காங்க தெரியலையே. அம்மா வாங்கம்மா. இவங்கெல்லாம் வந்து கவியரசருடைய நிகழ்ச்சியை நான் பண்ணிட்டு இருக்கப்ப விடாம அதை பார்த்து கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாங்க விடாம ப்ளீஸ் அங்கே வரணுமா? சரி இல்ல கவியரசர் மூலமா தான் அவங்க எல்லாரும் என்னோட கனெக்ட் ஆனாங்க. ஸோ நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப சாதாரணமாக இதெல்லாம் கவிதை எழுதவே இல்லை. தேவியோட பிகெஸ்ட் ரசிகை நான் தான். அதனால தேவி என்ன பண்ணினாலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்க முடியாது. ஒன்று பெஸ்ட் ஆர்கனைசர் ஃபார் எனி ப்ரோக்ராம் in New Jersey is Devi. If she does something, it goes very well. Nobody can refuse that. And Devi வந்து ஃபோனில் நீங்கள்லாம் தான் எனக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா போகிறோம். வேற என்ன விட்டுட்டு வர வேண்டியது தான். வேற அதுக்கு அடுத்த ப்ரோக்ராமுக்கு கூட மாட்டோம், போயிட போகிறான்னு பயம். அதனால மேக் ஷூர் வாட் எவர் ப்ரோக்ராம் ஷி டஸ், and she does it so well. I don't know, with such ease. அவளுக்கு இந்த அடுத்த நிமிஷத்துல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வேற எதனா கூட இருக்கும். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன கமிட் பண்ணாலோ அதை பண்ணாமல் விட மாட்டாள். அதனால அவள் கூப்பிட்டாங்கன்னா முதல்ல வந்து நிற்கிறாள். நான் அவளோட பரம ரசிகையே நான் ஒருத்தி. இந்த ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு எங்கள் எல்லாருக்கும் அவளை பற்றி சொல்ல வச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு இல்லாமல் நேற்று ட்ராமா ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் இது வரைக்கும் சூப்பராக இருந்திருக்கு. மீதி ப்ரோக்ராமும் பார்க்குற ப்ரோக்ராமும் இதை விட சூப்பராக இருக்கும்னு நிச்சயமாக தெரியும். ஸோ we don't want to miss anything that Devi organizes. So we really appreciate that. We really like that. And we love her so much.
கிருஷ்ணமூர்த்தி ஆண்டி, இவங்களும் என்னுடைய கலா கந்தர்வன். உங்களுக்கு நான் மெடிக்கு அழைத்த மாதிரி ஞாபகம். வாங்க வாங்க, நீங்க ஒரே நிமிஷம் வாங்க. ஃப்ளாரிடாலேருந்து வந்திருக்கீங்களா? ஒரே நிமிஷம் வாங்க. ஒரே நிமிஷம் நீங்க வாங்க மெடிக்கு. அம்மாவை பத்தி சொல்லணும்னா, அம்மா இஸ் only 18 years old. She just turned 80. அவங்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தப்ப ஐ லர்ன்ட் a lot actually. உண்மையை சொல்ல போனா தனி ஒருத்தியா அவ்வளோ ஒரு அழகான ஒரு நடன கையில் ப்ளீஸ் அப்படி ஒரு அமேசிங் தொழில வளர்த்து தனி ஒருத்தியா பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ராங் விமன். அப்புறம் வந்து எந்த நிகழ்ச்சி எப்போ பண்ணினாலும் எனக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுறடா ஒருத்தங்க வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணாதான் ஒரு சிறந்த ரசிகை இல்லை, ரசிகர்கள் இல்லைன்னா எந்த நிகழ்ச்சியுமே பண்ண முடியாது. அம்மா நீங்கள் ப்ளீஸ். எதிர்பாராத விதமாக இங்கே வந்து மாட்டிக்கொண்டதற்காக சந்தோஷமாக ஷாக்காகி நின்று கொண்டிருக்கிறேன். சுசிலா சந்திரசேகர் சொன்னது போல எல்லா விதத்திலும் தேவியும் அவரது கணவர் திரு நாகப்பன் அவர்களும் மிக சிறப்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அநேக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ எல்லாம் திடீரென்று அழைத்ததான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ. கலா கங்காதரன் ஃப்ளாரிடாவில் வந்திருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் தெரிஞ்சவங்க தான். இவங்களும் என்னுடைய மிகப்பெரிய ரசிகை. என்ன நான் ப்ரோக்ராம் பண்ணாலும் அவங்க வந்து ஜூம்லேருந்து பார்த்து இதில் எந்த நிகழ்ச்சி பண்ணினாலும் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்ஸ். நீங்கள் அதுக்காக நீங்கள் இருக்கிறவங்களா நினச்சிக்காதீங்க. உங்களையெல்லாம் நான் கூப்பிடலன்னு கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் 3 சிறந்த ரசிகர்களை கூப்பிட்டு ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். போன நிகழ்ச்சியிலே கண்டிப்பாக பண்ணினேன். என்னுடைய குட்டி ரசிகை ஒன்று இருக்காங்க, ஸ்வேதா கபாலகிருஷ்ணன். அவங்களுக்கு தான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க வந்து ஃப்ளாரிடாலேருந்து வந்திருக்காங்க. என்னுடைய 2-3 ஜூம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ அவங்க ப்ளீஸ். திடீர்னு மைக்ரோஃபோனை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டாங்க தேவி. ஸோ என்னோட ஒரே ஒரு இதுனாக்க, தேவி வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்காங்க. அதாவது எல்லாரும் ரியல் கிளாசிக்கல் ரசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் வளரலன்னு நினைக்கிறேன் நாங்கள். பட் அதே கிளாசிக்கலாக செமி கிளாசிக்கலாக இவங்க போட்டு இன்னைக்கு போட்டாங்க பாருங்க ப்ரோக்ராம். அமேசிங். இட் இஸ் அமேசிங். எப்போதும் கிளாசிக்கல் எல்லாரும் ரசிக்க முடியாது. ஆனால் ஒரு மக்கள்கிட்ட ஒரு ப்ரோக்ராமை கொண்டு சேர்க்கறது எப்படிங்கிறது தேவிக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ அதை தான் நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணினோம். பார்கவி அமக்கலமாக டான்ஸ் ஆடினாங்க. அண்ட் பாட்டெல்லாம் நம்ம கூட சேர்ந்து பாடுற மாதிரி கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு நம்மளும் பாட முடிஞ்சதை என்ஜாய் பண்ணுறோம். ஸோ அதனால கச்சேரி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது வந்து அந்த ப்ரோக்ராமை கொடுக்கறது தேவி மட்டும்தான். ஓகே, ஸோ எல்லாரும் அவளுக்கு பலத்த கரகோஷம் கொடுக்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்து விட்டேன். கோவிட் டைமில் கண்ணதாசன் பற்றி அந்த ஆன்லைனில் வந்தப்போ ரொம்ப கண்ணதாசன் பாடலுக்கு மயங்காதவர் யாருமே இருக்க முடியாது. ஸோ அவரோட முக்கியமான ஃபேனாக நான் விடாது பார்த்து கொண்டிருந்தேன். நான் பார்த்ததே தேவி எப்போ பார்த்தான்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இன்றைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றன. அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளுடைய மெயின் பிக்சர் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. சார் இசைக்கவி ரமணன் சார், கலைமாமணி இசைக்கவி ரமணன் அவர்கள். நம்ம நியூஜெர்சி மக்களுடைய ஃபேவரட் ஆக்டர் மோகன் ராமன் கூட வந்து கவியரசன் மூலமாக நிறைய நண்பர்கள் கிடைச்சதா சொன்னாரு. அதேமாதிரி நான் வந்து பேசுவாருன்னு நினைக்கிறேன், நம்புகின்றேன். நீங்க இங்க இந்த இருக்கையில வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பக்கத்துலேயே வரலாம். ஆரம்பிச்சிட்டாரையா?
நம்ம எழுத்தாளர். அதாவது நம்மளாம் ட்ரெயினில் போகிறப்போ வேடிக்கை பார்த்துட்டு அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்போம். இவங்க அங்கே உட்காந்து கிறுக்கிட்டே போறேங்கிறாங்க. கிறுக்கல், அதாவது ட்ரெயினில் கிறுக்கியதுன்னு போட்டு எழுதுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு 1000, 2000, 5000, 100,000 மக்கள் வந்து ஓட்டு போட்டு கீதா சந்திரா அன்பதான் பண்ணிக்கிறோம். ப்ரொஃபஷனல் சிற்பியே, நிறைய கோயில்களுக்கெல்லாம் ஆடிட்டிங் பண்ணாங்க. இங்கே நிறைய பேர் கோயில் கட்டுறீங்க, சொல்லியிருக்கிறேன். இன்னும் கோயில் நிறைய வரும். ஸோ நம்ம நியூ ஜெர்சியினுடைய எந்த நிகழ்ச்சி, ஆக்சுவலாக ரமணி ராமரை பற்றி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நான் காலங்களில் ராமவசந்தம் ஷோ ஸ்டார்ட் பண்ண முதல் நிகழ்ச்சியிலிருந்து கடைசி இப்போ அதாவது இது அடுத்த முதல் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி வந்து எல்லா விதத்துலையும் எனக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட்டிவா. நான் கேட்ட உடனே வந்து உடனே அவருக்கு 1000 வேலைகள் இருக்கும், அதுக்கு நடுவுலையும் டைம் எடுத்து எனக்காக பண்ணி கொடுப்பாங்க. ரமணி ராமன், ப்ளீஸ் கம். நியூ ஜெர்சியுடைய டிஎம் சௌந்தரராஜன் நாங்கள் சொல்லுவோம், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிலை அந்த பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கியதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அநேகமா ரமணி வந்து நிகழ்ச்சியின் நடுவில் பேசுவீங்கல்ல, ரமணி சொல்லுவீங்கல்ல, அதை பற்றி சொல்லுவீங்க. ஓகே சார், உட்காருங்க, அமருங்கள். சொல்லி பாருங்க, அமருங்கள்லாம் கொஞ்சம் கம்மியோட அந்த பழைய பாடல்கள் டான்ஸ் ஆனதுல ஒரு மாதிரி போயிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மளுடைய என்ன சொல்றது, முத்துக்குமார் தேவதாஸ். இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் நம்ம அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதத்திலும் இவர் வந்து நீங்க வந்து இங்க இருக்கிற நிறைய ஆர்கனைசர் அவர் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியவர். ஏன்னா அவர் நடிப்பாரு, பாடுவாரு, உங்களுக்கு சேர் எடுத்து போடுவாரு, உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு போவாரு, டிக்கெட் எடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் இட். அடுத்ததாக நம்மளுடைய மேனகா நரேஷ் ஒரு வளர்ந்து வரும் ஒரு நல்ல ஒரு பாடகி. அவங்களோட பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக அவங்க பொண்ணை தான் நீ நிகழ்ச்சிக்கு வந்து முதல்ல கூப்பிடலாம்னு நினைச்சேன். ஏன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு 20 வயசு பொண்ணு கவியரசருடைய பாடல்களை வந்து எடுத்து பாடினா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களால வர முடியல, காலேஜ் பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து பிரமாதமாக எல்லாமே பண்ணிடுவாங்க. இவங்க பாடுவாங்க, பேசுவாங்க, ப்ளஸ் ப்ரொஃபஷனல் ஃபிசியோதெரபிஸ்ட், என்னமா அதுன்னு கரெக்டாக சொல்லுவேன், ஃபிசியோதெரபிஸ்ட் தப்பாக சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோருமே வந்து இங்கே இருக்கிற அனைவருமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல். இதில் ரொம்ப கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். எனக்கு வந்து ரொம்ப ஆசை, அதாவது கவியரசருடைய அமெரிக்காவில் நடக்கிற முதல் காலங்களில் வசந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு குட்டி பாட்டு எடுத்துக்கணும்னு ஒரு ஆசையினால நான் இங்கே போய் உட்கார பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்து பேராதவன் கொடுக்கின்ற அனைத்து நல் உள்ளங்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரம்யா வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரம்யா ஒரே நிமிஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு எம்சி இருக்கிறப்போ நம்ம அடுத்த பெருசா கனவு காணணும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் ஏனோ ரஹ்மான் ஷோ நம்ம நடக்கிறோம் கோல்டன் எலிமெண்ட்ல, அதுல ரம்யா வந்து நமக்கு எம்சி பண்ணா எப்படி இருக்கணும் நாங்கள் 2 பேரும் இமேஜின் பண்ணிட்டோம். பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி. பட் ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. எங்களுக்காக வந்து ஒளி அமைப்பு செய்து கொடுத்திருக்கின்ற ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரமணி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு உதவியாக இருக்கின்ற நம்முடைய வாழமொழி கோவிந்தராமன் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் இங்கே நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் எனக்கு உதவியாக இருந்திருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது வந்து 1 மேன் ஷோ கிடையாது, 1 விமன் ஷோ கிடையாது. நிறைய பேருடைய கைகள் ஒன்றா சேர்ந்தாதான் செய்ய முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் நம்ம வெண்டர்ஸ்லாம் கொஞ்சம் பிஸ்னஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா அப்பதான் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி நடத்துறது வெண்டர்ஸ்லாம் வருவாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வந்து ஸ்ரீ பாலாஜி டெம்பிள்லேருந்து டின்னர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய வாலெட்டை திறந்து உங்களுடைய பெரிய மனதை திறந்து கோயிலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. மனிதன் என்பவன்